ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு அற்புதமான விரதங்களில் ஒரு முக்கியமானது இது. ஏன்னா லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமி அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. இது என்றைக்கு வருது பார்த்துட்டிங்கன்னா 23 மார்ச் மாதம் திங்கட்கிழமை அன்று வரக்கூடியது தான் அந்த லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமி. இது மாலையில் ஒரு 6:50 வரைக்கும் சம்திங், அது வரைக்கும் தான் அந்த பஞ்சமி இருக்கும். இந்த பஞ்சமியோட ரொம்ப விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, வாத்தியார் ஒரு அற்புதமாக விரத மகிமை 12 அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன புத்தகங்கள் தான். என்னென்ன விரதங்கள், அது எப்படியெல்லாம் இருக்கணும், அதோட பலன்கள் என்ன அப்படின்றது அந்த சின்ன புத்தகங்களில் நிறைய இருக்கும். அந்த புத்தகத்தில் இதோட விளக்கங்கள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஹைலைட்டாக இந்த லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமி என்ன பண்ணலாம், இது எதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்குவோம். குறிப்பாக இந்த லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமியை அமாவாசைக்கு அடுத்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இது. இன்றைக்கி எல்லாருக்கும் அந்தளவுக்கு நேரம் இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. ஆனாலும் உத்தமமான அடியார்கள் இதை அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அடியார்கள்லாம். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த லக்ஷ்மியோட அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி பஞ்சமியோட சில குறிப்புகள் கிடச்சிதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ட்டு. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமியோட பூஜையை என்ன குறிக்குது, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அது வாத்தியார் என்ன அங்கே இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு இல்லறத்திலும் அந்த பெண்கள், அதாவது மனைவி இருப்பாங்க இல்லையா, அந்த அம்மா அவங்களோட கணவன் அவரோட பாத பூஜை பண்ணணும். அவருக்கு பாத பூஜை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கேன்ட்டு யோசிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க, ரிஷிகள் பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க அதை லக்ஷ்மி தேவியை கடைப்பிடிச்சி வழிபாடு பண்ணியிருக்கா. அதுதான் அந்த லக்ஷ்மி பூஜையோட ஒரு 5 நாளும் தொடர்ந்து பண்ணணும் பிரதமையிலேருந்து. பட் அட்லீஸ்ட் இந்த பஞ்சமிக்காவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு பார்த்துங்க. வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு காலையில் சீக்கிரமாக கொஞ்சம் இதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பாத பூஜை எப்படி பண்ணணுன்றது நீங்களே பார்த்துங்க, நெட்டில் கூட போட்டு பார்த்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது கண்டிப்பாக இம்பார்ட்டனா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா அந்த நாளில் லக்ஷ்மி அம்பாள் அவளே ஸ்ரீமன் நாராயணுக்கு பாத பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் அது. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த இல்லத்தரசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டோட அற்புதமான இல்லத்தோட லக்ஷ்மியாக மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்றது தான் இந்த விசேஷமான லக்ஷ்மி ஸ்ரீ பஞ்சமியை. ஸோ அப்போ ஒவ்வொருவரும் இதுக்கான முயற்சியை ஓரளவுக்காவது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த என்ன சொல்கிறது, கல்யாணம் ஆகாதவங்க, அப்புறம் ஆண்கள்லாம் என்ன பண்ணலாம் பார்த்தாச்சு, நீங்கள் வழக்கம் போல் பூஜைகள் அதில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லக்ஷ்மியோட ஸ்லோகங்கள் என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லலாம். குறிப்பாக இந்த ரங்கநாதர், இந்த சைனகோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோட தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்றைக்கி அனந்தாதி நாக பூஜைன்ற ஒரு விசேஷமான பூஜையும் ஒன்று இருக்குது. அதனால் சுவாமி பெரும்பாலும் ரங்கநாதர் கோலம் எப்படி இருக்குன்னா, ஆதிசேஷன் அனந்தன் மேலே தான் ஒரு சயனம் கொண்டிருப்பார். ஸோ அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சரி, இந்த பாத பூஜை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாத்தியார் இதுக்கான புராண விளக்கங்கள்லாம் நிறைய அந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாரு. நம்ம ஜோதிட ரீதியாக இந்த என்ன சொல்கிறது, இந்த பாதங்களுக்கு கணவன் அவரோட பாதத்துக்கு பூஜை பண்ணுறது, ஒரு வீட்டில் ஒரு பெண்மணியானவள், அப்புறம் இந்த குழந்தைங்களும் பெற்றவங்களுக்கு பாத பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் பொதுவாகவே தினமுமே இரவு உறங்கும் பொழுது, உறங்குவதற்கு முன்பாகவே பெண்கள் அனைவரும் அவங்களுடைய கணவன் அவருடைய பாதங்களை பிடிச்சி விடுவாங்க.
இப்படிலாம் இருந்திருக்குங்க. ஏதோ சொல்லும்போது ஆண்டாள் அடிமை, பெண் இதுவா அப்படி இப்படி எதையாவது தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதையும் சொல்லிடணும் இல்லையா? இது சொல்கிறது என்னென்னா, என்ன நம்ம புராணங்கள் சொல்கிறது, இதிகாசங்கள் சொல்கிறது, அதை சொல்கிறோம். ரொம்ப உங்களெல்லாம் பழமையாக்கிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், நல்லா செழுமையாக இருக்கணும், வசதியாக இருக்கணும். குறிப்பாக ஒரு வீடுன்னா ஒத்துமையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக வழிமுறைகள் பெரியவங்க சொன்னாங்க, அதை அடியேன்னு எடுத்து சொல்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது இந்த காலபுருஷ தத்துவன்ட்டு ராசி சக்கரம் இருக்குது. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும். அதில் மேஷம்தான் தலை, அதுக்கப்புறம் ரிஷபம் கழுத்து, அப்புறம் தோல், கை, மார்பு, வயிறு, தொடை, கால், அப்படியே ஒவ்வொரு பகுதியாக அப்படியே கீழே ஒவ்வொன்றா கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாகத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதில் மேஷம்தான் தலை. அது பாதம்தான் வந்து கடைசியாக பாதம், மனுஷனோட கடைசி கீழே இருக்கக்கூடியது இந்த பாதம் இல்லையா? அந்த பாதத்தை குறிக்கக்கூடியது தான் மீனம். ஸோ இப்போது நம்ம பெரியவங்களாம் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் தினம்படியே அவங்க கணவனோட கால்களை பிடிச்சி விட்டாங்கன்னாலே அந்த வீட்டில் கஷ்டம் இருக்காது. என்ன காரணம் அப்படி பார்த்தாச்சுன்னா, அந்த இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் அந்த மீனத்தில். சுக்கிரன் யார் பார்த்தாச்சுன்னா போகத்துக்கு அதிபதி, தேவையான செல்வ வளங்கள் அனைத்தையும் கொடுப்பவர் அவர். ஸோ அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஞாபகப்படுத்துவதற்கும் தான் எப்பொழுதுமே மகாலட்சுமியானவள் சுவாமி ஸ்ரீமன் நாராயணனோட திருப்பாதத்தை பிடிச்சு விட்ட மாதிரியே தான் எல்லா இடத்துலையும் அந்த ரங்கநாதரோட தோற்றம் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அவங்கள எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம என்னென்னவோ பண்ணுறோம், 2 பேர் 3 பேர் 4 பேர் ஒரு குடும்பத்தில் வேலை செஞ்சோம், கஷ்டன்றோம். அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒரே ஆள் ஏதோ, அது கூட பாருங்களேன், ஏகாந்தமாக தான் வேலை செய்வாங்க, ஆனால் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்போ எக்குத்தப்பாக எகிரி அடித்து ஓடி வேலை செய்கிறோம், ஆனாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பழமையை நோக்கி போகணுன்றது இல்லை, நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சமாவது அப்பப்போ ரிவைஸ் பண்ணணும். பண்ணுறச்சே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அதை உங்களுக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை வந்து அப்ளை பண்ணுங்கன்ட்டு சொல்லலை. இப்போ என்னென்னா நம்மளால் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அனுக்கிரகம் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த பாத பூஜை பண்ணுறது, இந்த பாதங்களை பிடிச்சி விடுறது, இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் என்னென்னா நிச்சயமாக ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அந்த குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ளே. ஒரு குடும்பமானது எப்பொழுதுமே வந்து அந்த வீடு அமைதியாக, சண்டை சச்சரவு இல்லாமல், எப்பொழுதும் ஒரு சிறிய நறுமணத்தோட, குறிப்பாக சுத்தமான உணவு அந்த வீட்டில் எப்பொழுதுமே சமைக்கப்படக்கூடிய இல்லமாக இருப்பின் அங்கே மகாலட்சுமி நிச்சயமாக வாசம் பண்ணுவான்றது தான் சாஸ்திரம் சொல்லுது. ஸோ நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி இப்போது காலையில் எழுந்துக்கிறது எதுக்கு, வேகமாக எதையோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு வேலை என்னவோ பண்ணுறோம். என்னத்துக்குன்னா அடிப்படை தேவையே செல்வம், பணம். அதோட அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை நம்ம பிரீத்தி பண்ணியாச்சு, அவளோட அனுக்கிரகம் இருந்ததுன்னா. ஒரு சிலரெல்லாம் சும்மா 1 மணி நேரம் வேலை செஞ்சு பல ஆயிரம் பல லட்சங்கள் சம்பாரிச்சிடுவாங்க. ஒவ்வொரு பாவம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒன்றுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா நிறையா அவங்க கர்மா இருந்தாலும் இந்த மாதிரி குறிப்பான நாட்களில் வரக்கூடிய பூஜைகள் எல்லாம் முறையாக அனுஷ்டித்தாலே அந்த பலவிதமான அனுக்கிரகங்கள் நிச்சயமாக உண்டு. ஸோ ஓகே, இப்போ அட் ப்ரெசன்ட் கிரகங்களோட சஞ்சாரமும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாத பூஜை அண்ட் அந்த பாதங்களை எப்பொழுதும் பிடிச்சி விடுறதுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களே ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இருக்குது. என்னென்னா அந்த 12ஆம் வீடு மீன வீட்டில் சுக்கிரன் உச்சம், அதனால் செல்வ வளம் கிடைக்கும்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போது அங்கே சுக்கிரன் உச்சமாக தான் இருக்கார் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பஞ்சமியில், இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமியில். அதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டு, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சந்திர பகவானும் உச்சமாக இருப்பார் அன்றைக்கி இந்த திங்கக்கிழமை. கிழமைக்குரிய அதிபதியும் உச்சம், ப்ளஸ் வந்து அந்த நம்ம யாரை மீன் பண்ணி இந்த பூஜையை பண்ணுறோம் பார்த்தாச்சுன்னா அந்த சுக்கிர பகவான். ஏன்னா மகாலட்சுமியை தான் நம்ம மீன் பண்ணாலும் அவங்க அந்த கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க பார்த்தா சுக்கிர பகவான் தான்.
செல்வம் தானே இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு. ஸோ அப்போ சுக்கிர பகவானும் உச்சம், சந்திர பகவானும் உச்சம். ஒரு அற்புதமான லக்ஷ்மி பஞ்சமி இது. இப்போது அட் ப்ரெசன்ட் நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது. அதாவது நாளைக்குன்ட்டு வச்சிங்களேன், இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாள்லேருந்து திங்கக்கிழமை. ஸோ அதில் ஒரு டைமிங்கும் நாம் எடுத்துக்கலாம். அதுக்கு மாலையில் ஒரு 6:10க்கு மேலே உங்களுக்கு ஒரு சுக்கிர ஓரையே கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடும். 6:10க்கு மேலே 6:15 மணிக்கு மேலே அதிலேருந்து ஒரு 6:50 வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர ஓரையோட அதிபதி உச்சம், கிழமையோட அதிபதி உச்சம். ஒரு அற்புதமான நேரம், காலம் அது. அந்த நேரத்தில் நம்ம லக்ஷ்மிக்குரிய எத்தனையெல்லாம் முடியுமோ பூஜைகள், ஸ்லோகங்கள், நெய்வேத்தியங்கள், பால் பாயசம், சம்திங் என்னெல்லாம் முடியுமோ உங்களால். ஏன்னா நம்மளோட தேவைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மளோட பூஜையும் அதிகமாக இருந்தால் உத்தமமாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப உத்தமம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம், வாத்தியார் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவார். இந்த செல்வம் பணம்ன்ட்டு அது பின்னாடி ரொம்ப ஓடிகிட்டே இருக்கக்கூடாதுப்பா. ஏன்னா நிறைய பணம் இருந்தால் மட்டும் லக்ஷ்மி கடாட்சமே கிடையாதுன்னுவார். ஒரு மனுஷன் படுத்தா நிம்மதியாக தூங்கணும், எந்த விதமான கைவலி, கால்வலி, தலைவலி, நோய் எதுவுமே இல்லாமல் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும். இப்படி இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு பரிபூர்ணமான லக்ஷ்மி கடாட்சம் உடையவங்க அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார். ஸோ இதை அடையிறது எப்படின்ட்டு உண்மையாலுமே பார்த்தா இந்த மாதிரி காலங்களில் பூஜை பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, எப்பொழுதுமே நம்ம பிரத்யாக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும். அதாவது கெடுதி பண்ணுறது எப்பொழுதுமே இந்த டிவி சீரியல் மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்துட்றாங்க வச்சிங்களேன். அங்கே இங்கே ஒன்று வாத்தியார் மாதிரி உத்தமமான பெரியவங்க சொல்கிற விஷயங்கள் தான் யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணுன்ட்டு. அந்த சிந்தனையை வளர்த்துண்டோம். என்னால் முடியாதுப்பா, நானே ஏழ்மையில் இருக்கிறேன்னா ஒரு எறும்புக்கு சர்க்கரையை போடுங்க. அப்படியே காலத்துக்கும் சர்க்கரையை போட்டுருந்தா நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்க. சர்க்கரையை போட்டால் அடுத்து ஒரு பசுக்கு ஒரு பழம் கொடுக்கறது, அப்புறம் எங்கேயாவது போனால் யானைக்கு ஒரு கரும்பு கொடுக்கறது, அப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்களும் உங்களோட தர்மத்தோட அந்த என்ன சொல்கிறது, அந்த தர்மத்தோட விஷயத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கும் அதுக்குரிய அனுகிரகம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாமல் நடந்துகிட்டே இருக்கும். இதை தான் வாத்தியார் எப்பொழுதுமே சொல்கிறார், இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். நிறைய பேர் மகாலட்சுமி பூஜையெல்லாம் நிறைய பண்ணேன், பட் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன விஷயம்னா, நமக்கு நம்ம கையில் இருப்பதை முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உக்காண்டு இருக்கணுன்ட்டுல, முடிஞ்ச அளவுக்கு அதை பிறருக்காக இல்லை ஒரு கைங்கரியம், ஒரு சுவாமிக்காக அப்படின்ட்டு எதேனும் ஒன்று பண்ணும் பொழுது இந்த செல்வமானது சாஸ்வதமாக இருக்கும், மேலும் பெருகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த லக்ஷ்மி பஞ்சமியில். ஸோ அதனால் இந்த லக்ஷ்மி பஞ்சமி பார்த்தாச்சுன்னா வழக்கம் போல் இல்லாமல் இது மகா விசேஷமான ஒரு லக்ஷ்மி பஞ்சமி. அதில் அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குது பாருங்கள், மாலையில் 6:10 to 6:50, அது ரொம்ப ஹைலைட்டான ஒரு டைமாக நிச்சயமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம மகாலட்சுமி நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பூஜையை பண்ணி அவளோட அனுகிரகம் நிறைய வேணும். நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் சரி, உலகத்துக்கும் சரி. ஓம்.